Hi sir, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கா டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரோஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷின் கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ கோல்ட் ப்ரோஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வுடன். ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும், நம்ம டாப் டு பாட்டம் வந்து ஒரே மரத்தில் பண்ணியிருக்கோம். உள்ளே வர உலக்கையும் பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்குனா கோல்ட் ப்ரோஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷின் இங்கிலீஷில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீலு ஸ்டோன் எல்லாம் யூஸ் பண்ணி அது வந்து மரச்செக்குன்னு சொன்னோம்னா எப்படி நம்ம வந்து மக்கள் அதை நம்பி வாங்குறாங்க எனக்கு புரியல. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ மரச்செக்குன்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த உரல் முழுக்க பார்த்தீங்கன்னா மரம், நல்ல க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா மரம், உள்ளேயும் அதே மரத்தை கடைஞ்சி உள்ளே போட்டிருக்கோங்க, நடுவில் கடைஞ்சி உள்ளே நம்ம அரைக்கிறோம். உலக்கையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக்கை தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்கு. இப்போ கல்லில் போட்டுட்டு இல்லை இரும்பில் போட்டுட்டு இது மரச்செக்குன்னா மக்கள் எப்படி அதை வந்து அதை நம்பி வாங்குறாங்க, இல்லை எப்படி அதை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட எப்படி மரச்செக்கு என்னன்னு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு புரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க. பழைய காலத்தில் நம்ம மாட்டு செக்கில் வச்சு வாணி செட்டியார் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்த தொழில் எங்கள் ரிலேஷன் நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஓடின செக்கை வேறு டிசைன் எடுத்து தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வாணி செட்டியாருங்க. ஸோ எங்கள் தாத்தா காலத்தில் பண்ண செக்கோட டிசைன் எடுத்து தான் இப்போ இந்த மிஷினோட டிசைன் பண்ணியிருக்கோங்க. அதோட உலக்க உரல் எல்லாம் டிசைன் பார்த்து தான் நம்ம இந்த மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். பழைய காலத்தில் தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடு வச்சு ஓடிட்டு இருந்த செக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோட்டரை வச்சு இப்போ நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ நம்ம ஏன் இந்த வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறையா மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரச்செக்குன்னு நம்பிட்டு வேறு டைப் ஆஃப் மிஷின் வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மக்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா மரச்செக்குன்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். மரச்செக்குனா மரத்தில் இருக்கணுங்க, அவ்வளோதான் கான்செப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓகே கிராம்ப்டன் மோட்டர் தான் போட்டு கொடுக்குறோம். 3 HP 3 ஃபேஸ் மோட்டருங்க, சிங்கிள் ஃபேஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மிஷின் இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க. இப்போது ட்ரையல் பார்த்துட்ருக்கோம் புது மிஷினு. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்ருக்கு கடலையை. குறைஞ்சபட்சம் 12 கிலோ போடலாங்க, அதிகபட்சம் 20 கிலோ காட்டலாங்க நம்ம மிஷினில். கம்ப்ளீட்டாக விட்டுங்க. இப்போ நான் உங்களுக்கு வேணால் அந்த மரத்தையும் காமிக்கிறேன். நம்மளுக்கு வர மரம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வருங்க உரல். இதுதான் உரலுங்க. இந்த உரலை கடைஞ்சி தான், இவ்வளோ பெரிய உரலை கடைஞ்சால் தான் நம்மளுக்கு உரல் செய்ய முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கு. அதுலேருந்து வந்த உரல் தான் இதுங்க. ஒரு மிஷினை நம்ம தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 வீக் டைம் ஆகுங்க. ஏன்னா ஃபுல்லாக ஒர்க்கு ஜாஸ்தி நம்மளதில். பட் ஆனால் கம்ப்ளீட்லி உடனுங்க, முழுக்க மரத்தில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாராச்சும் மரச்செக்கு மிஷின் வேணும், இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பட் ஆயில் குவாலிட்டி நல்லா இல்லைன்னா மக்கள் வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா ஆயில் குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க, நல்லா தெளிஞ்சு வருங்க எண்ணெய். நான் கீழே லாக் போட்டு விட்ருக்கோம், அந்த லாக் எடுத்தால் தான் எண்ணெய் வெளியே வரும். எண்ணெய் ஃபுல்லாக உள்ளேயே ஆட்டி தெளிஞ்சு இப்போ உள்ளே பார்க்கலையா நீங்கள், எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உள்ளேயே மிஷினில் வந்து நல்லா தெளிவாக ஆட்டினதுக்கப்புறம் தான் எண்ணெய் எடுத்துவிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் தெளிவாக வருங்க. நம்ம அப்படியே கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டோம், எண்ணெய் கீழே இறக்கிட்டோம்னா குழம்பாட்ட வருங்க எண்ணெய், தெரியாது, எண்ணெய் லேட் ஆகும். பார்க்க எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குங்க. தெளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசடே பாதி போயிடும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் வைஸும் பார்த்துக்கணும். மிஷினை அதிகமாக உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணிகிட்டு இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ நான் மிஷினில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ க்ரீஸ் இருந்தால் போதுங்க. மாதத்துக்கு ஒரு டைமு எங்கெங்கே க்ரீஸ் போகணும்னு சொல்லிடுவோம். அது மட்டும் க்ரீஸ் போட்டு விட்டால் போட்டோம்னா அது பாடு ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கோம் மிஷினு. எந்த வைப்ரேஷன் இருக்காது, நாய்ஸ் இருக்காது. 1 மணி நேரத்துக்கு 20 கிலோ ஆட்டிக்கலாங்க நம்ம மிஷினில். கடலை, எள்ளு, தேங்காய் எல்லாம் 3மே ஆட்டிக்கலாம். ஸோ யாராச்சும் இந்த மரச்செக்குன்னு தேவைப்படுறவங்க, மரச்செக்கு மிஷினு தான் வேணும், மரச்செக்கில் தான் எண்ணெய் ஆட்டணும் விரும்பி நிறைய பேர் குல தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் டேரெக்டாக எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். முழுக்க மரத்தில் வேணும், எனக்கு மக்களை வந்து
நல்ல ஒரு குவாலிட்டியான ஆயில் கொடுக்கணும். கோல்ட் ப்ரெஸ் ஆயில்னால் மரச்செக்கில் ஆட்டினது தான் கோல்ட் ப்ரெஸ் ஆயில். செக்கெண்ணெய் சேல்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் ஆட்டி கொடுக்குறது தாங்க. ஸோ இந்த மிஷின் நம்ம கோயம்புத்தூர் காரமடையில் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்ரீ ரங்கா டெக்னாலஜிஸ். உங்களுக்கு அந்த இது அட்ரஸுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், 9943012302. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இப்போ யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் தேவைப்படுறதா இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரீச் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஆயில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சார். தேங்க்யூ.